கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 8. இருவரும் அணு வீட்டினர் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றனர். வர்ஷினி அணுவின் அப்பா மற்றும் அம்மா அனைவரையும் பார்த்துவிட்டு கடைசியாக அவளது தோழிகளை காண சென்றாள். உன்னை மார்னிங் வர சொன்னா ஈவினிங் வந்து சேர்ந்திருக்கிற என்றாள் அணு. அவள் எப்பயும் வர்ற மாதிரி கரெக்டாக லேட்டாக தான் வந்திருக்கா. நீ இன்னும் ஒரு நாள் முன்னாடியே வர சொல்லியிருந்தா அவள் கரெக்டாக இன்னைக்கு வந்து சேர்ந்திருப்பா என்று அவள் தோழிகளில் ஒருவளான கயல்விழி கூறினாள். இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். போதும் போதும், எல்லாரும் ஒன்று சேர்ந்தா என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிருவீங்களே என்றாள் வர்ஷினி. வர்ஷினி தனது தோழிகளை பல நாள் கழித்து சந்திப்பதால் இவ்வளவு நாள் வைத்திருந்த கதைகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் மற்றும் இடையிடையே மணப்பெண்ணான அணுவை கிண்டல் செய்தும் கொண்டிருந்தனர். அணுவின் அம்மா இவர்கள் இருக்கும் அறைக்கு வந்தார். நீங்கள் பேச ஆரம்பித்தா நிறுத்தவே மாட்டீங்களே, ஈவினிங் பேச ஆரம்பிச்சிங்க, நைட் ஆச்சு, வாங்க சாப்பிட்டு வந்து பேசுவீங்க என்று அணுவின் அம்மா அணு மற்றும் அணுவின் தோழிகள் அனைவரையும் சாப்பிட அழைத்தார். அணு மற்றும் வர்ஷினி அவர்களின் தோழிகளுடன் உணவு உண்ண சென்றனர். உணவு உண்டுவிட்டு அனைவரும் அறைக்கு வந்தனர். நாளைக்கு காலையில் கோவிலில் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பிடுவோமா என்று அணு மற்றும் வர்ஷினியின் தோழியான ஹேமா கேட்டாள். ஆமாம், நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடும். நம்ம ஒரு 7 இல்லை 8 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஒரு ஈவினிங் 3 மணி போல் அங்கே ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துட்டு நைட்டு ரிசப்ஷனுக்கு ரெடியாக வேண்டியது தான். எல்லோரும் வீட்டில் சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. ரிசப்ஷனும் நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணிவிட்டு மறுநாள் தான் நீங்கள் ஊருக்கு கிளம்பணும் என்றாள் அனு. எல்லாரும் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். கவலைப்படாதே மகளே, உன்னுடைய திருமணம் எம்மூவரின் முன்னிலையில்தான் நடைபெறும். உன்னுடைய திருமணம் மற்றும் உன்னுடைய திருமண வரவேற்பில் எம்மூவரின் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அணுவின் தோழி ஹேமா கிண்டல் செய்தாள். அப்படியே ஆகட்டும் தாயே என்று அணு கூறினாள். ஹே, நீங்கள் 2 பேரும் இதை இன்னும் விடலையா? காலேஜில் தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருப்பீங்கன்னு பார்த்தா இன்னும் இதையே பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. ஏமா, பேசாமல் நீ ஒரு சாமியார் மடம் ஆரம்பிச்சிரு. அதில் கயல் வந்து உனக்கு பக்தையாக ஜாயின் பண்ணிப்பா என்று வர்ஷினி கூறினாள். அது பேர் பக்தை இல்லை, சிஷ்யை என்று ஹேமா கூறினாள். ஏதோ ஒரு சை என்றாள் வர்ஷினி. ஏன் நான் எதுக்காக ஜாயின் பண்ணணும்? அணுவும் ஹேமாவும் தான் வந்து இந்த மாதிரி சொல்லி தெரியுறாங்க. வேணும்னா அணு வந்து சிஷ்யாக ஜாயின் பண்ணிப்பா என்று கயல்விழி கூறினாள். சரி, தூங்கலாம் வாங்க, விடிய காலையிலே கல்யாணம் வச்சுருக்காங்க. சீக்கிரமாக தூங்கினா தானே நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் என்று ஹேமா கூறினாள். ஆமாம் ஆமாம், சீக்கிரமாக தூங்கலாம், அப்போதான் கல்யாண பொண்ணு காலையில் பளபளன்னு இருப்பா என்று வர்ஷினி அணுவை கிண்டல் அடித்தாள். மறுநாள் காலை அணுவிற்கு தன் தோழிகள் மற்றும் உற்றார் உறவினர் படைசூழ திருச்செந்தூர் முருகர் கோவிலில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. வர்ஷினி அவளின் தோழிகளுடன் அணுவின் திருமணம் முடிந்தவுடன் திருச்செந்தூரிலேயே காலை சிற்றுண்டியை உண்டுவிட்டு அணுவின் ஊருக்கு சென்றனர். செல்லும் வழியெங்கும் பாட்டு, டான்ஸ் என்று ஒரே குதூகலமாக இளமையின் துள்ளலுடன் அனைவரும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்து கொண்டே அணுவின் ஊரை சென்றடைந்தனர். இந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு போல் ரிசப்ஷனுக்கு ரெடியாக இருங்க என்று அணுவின் தாய் கூறினார். இரவு ரிசப்ஷனிலும் வர்ஷினி, கயல்விழி, ஹேமா மற்றும்
அனுவுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருந்தனர். இதுவரை அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் மூவரும். இடையிடையே அனுவை கலாய்க்கவும் இவர்கள் தவறவில்லை. அப்பொழுது ஹேமாவின் தொலைபேசி சினுங்கியது. இருங்கடி, வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் போய் பேசிட்டு வரேன், இங்கே ஒரே சவுண்டாக இருக்கு என்று கூறிவிட்டு ஹேமா சென்றாள். ஹேமா பதட்டத்துடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து, ஹே அங்கே பாரு, அவள் ஏதோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கா, என்னன்னு தெரியல என்றாள் கயல்விழி. வர்ஷினி மற்றும் கயல்விழி ஹேமாவின் அருகே சென்றனர். ஹே என்னாச்சு ஹேமோ, ஏன் டென்ஷனாக இருக்க என்றாள் கயல்விழி. ஹேமா அழ ஆரம்பித்து விட்டாள். என்னாச்சு, ஏண்டி அழுவுற என்றாள் வர்ஷினி. தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். தாத்தா என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களாம், நான் உடனே கிளம்பணும் என்று அழுது கொண்டே ஹேமா கூறினாள். 10 மணி ஆகுது ஹேமா, எப்படி நீ இங்கேருந்து கிளம்புவ? இவ்வளோ மணிக்கு பஸ்ஸெலாம் இருக்குமான்னு கூட தெரியல, ட்ரெயினில் கூட நீ ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாதான் என்றாள் கயல்விழி. இல்லை கயல், நான் எப்படியாச்சும் போய் தான் ஆகணும். உனக்கே தெரியும்ல எங்கள் தாத்தாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. கன்ஃபார்மாக பஸ் இருக்கும். நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து பஸ்ஸில் போனால் ஒரு 4 மணி நேரத்தில் போயிடுவேன். அப்படியே நான் இங்கே இருந்தாலையும் என்னால் இருக்க முடியாது கயல். எங்கள் தாத்தா என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. அங்கே அவர் எப்படி இருக்காருன்னு கூட தெரியாமல் நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? நான் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி போய் தான் ஆகணும் என்று ஹேமா கூறினாள். என்னடி இவ இப்படி சொல்கிறா என்று கயல் வர்ஷினியிடம் கேட்டாள். சரி, அவள் கிளம்பட்டும் விடு. என்ன வர்ஷோ, நீ எப்படி சொல்கிற? அவள் மட்டும் தனியாக நைட் டைமில் எப்படி போவா? இப்போ யார் சொன்னா அவள் மட்டும் தனியாக போகிறான்னு? நானும் அவள் கூட போகிறேன் என்றாள் வர்ஷினி. என்ன சொல்கிற நீ? ஆமாம், அவளோட தாத்தாவை அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நமக்கு தெரியும்ல. அதுவும் இல்லாமல் அவள் தாத்தாவும் அவளை பார்க்கணுன்னு சொல்கிறாராம். அதனால் நானும் அவள் கூட போய் அவளை அவளோட ஊரில் விட்டுட்டு நானும் அப்படியே என் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இங்கே அணுவோடு இருந்து பார்த்துட்டு நாளைக்கு உன் ஊருக்கு கிளம்பு கயல். முதல்ல அணுவே நீங்கள் தனியாக போக ஒத்துக்க மாட்டா வர்ஷோ. சொல்லி புரிய வைக்கணும் கயல், வேறு வழி இல்லை, வா போலாம் என்று கூறிவிட்டு ஹேமா மற்றும் கயல்விழியை அணுவிடம் அழைத்து சென்றார். அணுவிடம் சென்று ஹேமா தாத்தாவின் தற்போதைய நிலைமையை பற்றி வர்ஷினி கூறினாள். அதுக்கு அவ காலையில் சீக்கிரமாக கிளம்பட்டோம், இப்போ வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, அவள் மட்டும் எப்படி தனியாக போவா என்றாள். அவள் மட்டும் தனியாக போல அனு, நானும் அவ கூட சேர்ந்து தான் போகிறேன் என்றாள் வர்ஷினி. என்ன, நீயும் போறியா? ஆமாம், நானும் அவள் கூட போயிட்டு அவளோட ஊரில் அவளை விட்டுட்டு நான் அங்கேருந்து என் ஊருக்கு பஸ்ஸில் கிளம்புறேன். இருந்தாலும் நீங்கள் 2 பேர் மட்டுமா என்றாள். வேறு வழி இல்லை அனு, அவள் தாத்தா அவளை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களாம், வேறு என்ன பண்ண சொல்கிற? சரி, உங்கள் 2 பேரையும் அபினவ் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விடுவான், நீங்கள் ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்றார் அனு. ஹேமா மற்றும் வர்ஷினி அனு மற்றும் அனுவின் பெற்றோரிடம் கூறிவிட்டு அபினவுடன் பேருந்து நிலையத்திற்கு சென்றனர். பேருந்து நிலையத்தில் திருப்பூர் செல்லும் கடைசி பேருந்து நின்று கொண்டிருந்தது. அக்கா, இதுதான் லாஸ்ட் பஸ்ஸு, நீங்கள் ஏறுங்க, அவ்வளோதான், இப்போ பஸ் கிளம்பிடும், பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க, ஊருக்கு போயிட்ட உடனே 2 பேரும் ஃபோன் பண்ணுங்க என்றான். சரி அபினவ், நீ பார்த்து போ, லேட் நைட் ஆயிடுச்சு, நாங்கள் பார்த்து போயிட்டு வரோம் என்றாள் வர்ஷினி. ஹேமா இப்பொழுதும் சோகமாகவே இருந்தாள். ஹேமா மற்றும் வர்ஷினி திருப்பூர் பேருந்தில் ஏறி திருப்பூரை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர். ஹேமா சோகமாகவே இருப்பதனால் வர்ஷினி ஹேமாவுடன் பேச்சு கொடுத்து கொண்டே வந்தார். வர்ஷினி மற்றும் ஹேமா திருப்பூர் பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர்ந்தனர். திருப்பூர் பேருந்து நிலையத்தில் ஹேமாவின் தந்தை இவர்களுக்காக
காத்து கொண்டிருந்தார். ஹேமா அவளின் தந்தையை பார்த்தவுடன் ஓடிப்போய் அவரை பிடித்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள்.